பிரிய பண்ணு தாத்தா அப்புசாமி. பாவண்டி நீ, உங்க அனுதாபம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? டே, நல்லது சொன்னா யாருக்குமே கசப்பாதாண்டா தெரியும். இத பாரு, நான் நினைக்கிறேன் அந்த ஆப்பிரிக்கா கறி உங்க ஆத்துக்காரருக்கு ஏதோ செய்வினை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற, எங்க கிராமத்துல ஒரு கர்ணம் இருக்கார், அவருக்கு அம்பாள் அப்படியே பிரத்யக்ஷம். உங்க ஆத்துக்காரர ஒரு 10 நாள் கிராமத்துக்கு அனுப்பி தாயத்தை கட்டிக்க சொல்லு. அதுக்கப்புறம் இந்த இட்லியோ ஊத்தப்பமோ அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. என்னதான் நீ பொல்லாதவளா இருந்தாலும் மனசு கேக்கல. பொண்ணுக்கு பொண்ணாச்சே. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறா? இத பாரு, காசு பணத்தை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. உன்ன மஞ்சளும் குங்குமமா பாக்கும்போது எனக்கு அப்படியே வயத்த பெஷேருது. பட்டுமா வட. ஏன் பாட்டி, என்னது இது? நீ உன் எதிரிக்கே உதவி பண்ண போறியா? மண்டு மண்டு மண்டு, நான் அந்த ஆப்பிரிக்கா காரிக்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிருக்கேனோ இல்லையோ, ஆமா, அதுக்கு ஒரு சின்ன துரும்பியாவது கிள்ளி போட வேண்டாமா? போக போக என்ன நடக்க போறதுன்னு நீயே பாரு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை. என்ன சோதனை வந்துடுத்து இப்போ? சீதா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி ஒரு அப்பா வந்தா இன்னொரு அப்பா வருவான்னு எனக்கு தெரியாம போயிடுத்து. What are you talking? எந்த ராகு காலத்துல இவனை நம்ம புள்ளேன்னு சொன்னியோ, இவனுடைய நஜ அப்பாவை வந்து குதிச்சிருக்காரு. அந்த ஆள் எதுக்கு இப்போ வந்தா? அதானே, 20 வருஷமா வீட்டு நினைப்பே இல்லாத மனுஷனுக்கு திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்து இங்க வந்து குதிச்சிருக்கான். இவனும் அவர் பின்னாடியே போறான். ಅವ್ವ, ಈ ಹುಡುಗ ಎಷ್ಟು ಅದೃಷ್ಟಶಾಲಿ. ನನ್ನ ಅಪ್ಪನ ನೋಡಿಟ್ಟೆ. ನನ್ನಪ್ಪತ ತಾತ, ಆಳು ನನ್ನಪ್ಪತ. போடா, போய் உங்க புது அப்பா கிட்டயே எல்லாம் வாங்கிக்கோ போ. ஹர்டில்ஸ் மேல ஹர்டில்ஸா வந்துட்டே இருக்கே. இந்த பீமாவோட நியூ ஃபாதர் வேற வந்து இப்போ. சீதே, அவர் தான் ஒரிஜினல் ஃபாதர். ஷட் அப், ஐ நோ தட். இவர் புதுசா என்ன ட்ரபிள் தரப்போறாரோ? சீதே, எஸ், நான் ஒரு யோஜனை சொல்லட்டுமா? நான் ஏதாவது கிராமத்துக்கு கண்காணாம போயிடுறேன், யாருக்கும் தெரியாது. அப்பதான் இட்லி கிட்டேந்து தப்பிக்க முடியும். நாட் அ பேட் ஐடியா. தேங்க்யூ. ஷட் அப். இது நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சதுதான். வாங்க 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 வாங்க. இதுதான் எங்க கிராமத்து கர்ணத்தோட வீடு. இவர்தான் கர்ணம். நமஸ்காரம். இவரோட பொண்ணுதான் ருக்மணி. ருக்மணி, உள்ள எல்லாரும் அழைச்சிட்டு உள்ள வாங்க. ரசகுண்ட நீ போயேடா. போங்க, பாத்து போங்க. மாமாவுக்கு அந்த ரூம் ஒழிச்சு கொடு. சொல்லுங்க மாமி. கர்ண மாமா, சொல்லுங்க. பெரிய இடத்து விருந்தாளிகள் எல்லாம் அழிச்சுன்னு வந்திருக்கேன். ஆமா, இப்ப வந்தார தாடி மாமா, அவருக்கு தானே தாயத்து கட்டணும். இல்ல இல்ல, அவர் தாலி கட்டுவர். அதுக்கு முக்கியமான சாட்சி நீங்க தான். அம்மா, நான் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன். என்ன இந்த வம்பு விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க, சொல்லிட்டேன். இத பாரு ஓய், உங்க பொண்ணு ருக்மணிக்கும் எங்க ரசகுண்டுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ? அப்ப இந்த கல்யாணத்தை நடத்தி வையும். இல்லேனா எங்களை விடும். டேய் ரசகுண்டு, வட போலாம். என்ன யோசிக்கிறீ? அவளுக்கு வயசாயிண்டே போறது இல்லையோ? நீங்க சொல்றதும் வாசம் தான் மாமி. ஆனா அந்த அம்பாள் என்ன சொல்றாளோ? அம்பாள் ஒன்னும் சொல்ல மாட்டா. இத பாருங்க மாமா, பொண்டாட்டியால கழுத்தறுபடுற ஒரு சாது புருஷ பிராணிய காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். தாத்தா உள்ள போங்க. ஏண்டா தள்ளுற? போனா போக மாட்டானா? லுபோண்டா, how are you? கீதா மாமி, கீதா மாமி,
கீதா மாமி புரிஞ்சுதா? கீதா மாமி பாரு. பாத்துக்கோ லுபோண்டா கீதா மாமி லுபோண்டா கீதா லுபோண்டா மாமி லுபோண்டா இந்த லுபோண்டா இட்லி இங்க எங்க வந்தது எல்லாம் உங்க கல்யாணத்துக்காக தான். கல்யாணமா எனக்கா ஆமா, இத பாருங்கோ. பேசாம அந்த சீதா கிழவிய தலைமுழுகிடும். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஜாம் ஜாம்னு ராஜா மாதிரி இரு. என்ன நீங்க விளையாடுறீங்களா? நான் இவள கல்யாணம் பண்ணிண்டா நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். போய் வாய மூடு. மூக்க பாரு, கழுகு மாதிரி. மான ரோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? நன்னா இருக்கே. பொண்டாட்டி கோச்சுண்டாங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? நீங்களா ஒரு ஆம்பளையா? உங்களுக்கு தாடி ஒண்ணுதான் குறைச்சல். உனக்கு எவ்வளவு கிம்கினா இருந்தா ஏன் முன்னாடியே என்னோட லுபோண்டவை திட்டுவே? உனக்கு என்ன அவ்வளவு கிம்கினாவா? கிம்கினாவா? அவ்வளவு திமிரான்னு கேட்டேன். ஓஹோ, இந்த இளவரசியே இவருக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் டோக்லுவாவே செத்து போறேன். டோக்லுவாவா? இவரை கட்டி பிடிச்சிட்டு கன்னியாவே செத்து போயிடுறேன்னு சொன்னேன். நீ என்ன கட்டி பிடிச்சிட்டா நீ சாக மாட்ட, நான் தான் செத்து போயிடுவேன். ஓய் பார்த்தீரா அவளோட அன்ப? இப்பவாது உங்க மர மண்டைக்கு புரிஞ்சுதா?